ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு டேஸ்டியான ஹல்வா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வரப்போ அப்படின்னா நமக்கே ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்கும்ல. அந்த டைமில் இந்த ஹல்வா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹல்வா இது. ஹல்வாவுடைய டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே போல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ஹல்வா ரெசிபியை எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஹல்வாவுக்குலாம் நெய் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நல்லா பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த பாதாம் முந்திரியோட கலர் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நெய்யில் வறுத்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கடலை மாவில் நிறைய விதமான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாதாம் முந்திரியோட கலர் நல்லா பொன்னிறமாக மாறி வரப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த பாதாம் முந்திரியை நெய்யிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதே நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நெய்யில் சேர்த்துக்கிட்ட ரவை கடலை மாவு இது ரெண்டுமே அதோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்ல மனம் வர வரைக்கும் வரப்பட்டு வரணும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை போகும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து விட்டோம் அப்படின்னா கடலை மாவுடைய கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அதோடைய பச்சை வாசனை போகாது. ரவையையும் கடலை மாவையும் ஒரு பக்கம் வறுத்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் நம்ம இது கூட சேர்த்துக்கிறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியில் 1 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்காங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருக்க பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி சூடாகி தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கடலை மாவை நெய்யில் வறுத்து விட்டோம்ல, அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனையுமே போயிட்டு கடலை மாவுடைய கலர் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுது. கடலை மாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வரப்பட்டு வரும்போது கடலை மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணி போல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பால் கடலை மாவு கூட நல்லா அப்சார்ப் ஆகி இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடலை மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்த உடனே எல்லா தண்ணியுமே கடலை மாவு கூட சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போல் கடலை மாவு அங்கங்கே கட்டியாக ஆகிடும். அதனால சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த கடலை மாவு கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட மீதி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடலை மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கடலை மாவு அந்த தண்ணியில் நல்லா வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ஹல்வா ரெசிபிஸும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு கூட சூடான தண்ணி சேர்த்து கலந்து விடும்போது கட்டிகள் இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா கரண்டியால் அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சிட்டு நல்லா ஸ்மூத்தான ஹல்வா கிடைக்கும். ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இது நல்லா கெட்டியாகி வானலில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஹல்வா நல்லா கெட்டியாகி வானலில் ஒட்டாமல் வந்திருக்கு. நான் ஹல்வாவை கரண்டியில் எடுத்து கீழே திருப்பி போட்டேன் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி. ஹல்வாவுடைய டெக்ஸ்சருமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வழன்னு இருக்குது அப்படின்னு. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும், நம்ம சாப்பிட்றதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக செம்ம சாஃப்டாக இருக்கும்.
இந்த அளவுக்கு ஹல்வாவோடைய கன்சிஸ்டன்சி அந்த கரண்டியில் எடுத்து நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அதே போல் வானல்லையுமே வந்துட்டு அந்த ஹல்வா வந்து ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி பருப்பு, அது ரெண்டுத்தையும் இந்த ஹல்வா கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நம்ம சேர்த்த அரை கப்பலுக்கு நெய்யே இந்த ஸ்வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் ஹல்வா இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஹல்வா பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஹல்வாவை பார்க்கும்போதே தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஹல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட் என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த ஹல்வா ரெசிபியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.